வெல்கம் டு மெய்யுளி மேத்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 7.1 8th சம் போட போகிறோம். A park is the shape of a quadrilateral. The sides of the park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter and the angle between the first two sides is right angle. Find the area of the park. இதான் ஒரு பார்க்கு. இது குவாட்ரிலேட்டரில் இருக்குது. ABCD போட்டோம். ஃபஸ்ட்டு சைடு, செகண்ட் சைடு, தேர்ட் சைடு, ஃபோர்த் சைடு. இதில் ஃபஸ்ட்டு டூ சைட்ஸோட ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 90 டிகிரி. இப்போது இதை இப்படி ஒரு கோடு போட்டுட்டோன்னா நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகிடும். இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஏரியா கண்டுபிடிக்கலாம், இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இது ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. பி கொடுத்துட்டாங்க, 90 டிகிரின்னு அதான் ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பித்தாகரஸ் தியரம் பிரகாரம் ஏசி ஸ்கொயர்டு தான் ஹைப்போட்டெனஸ். ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். தட் இஸ் 15 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 20 ஸ்கொயர்ட் 225. 15 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் 400. ரெண்டு ஆட் பண்ணால் 625. ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 625. ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625. அதோட ரூட் என்னென்னா 25 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 25 × 25 625. இப்போ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது என்ன? ஆஃப் பிஹெச். ஆஃப் இன்ட்டு 15 × 10. இப்போது 1 டைம் இது கட் பண்ணால் இது 10 டைம். 15 × 10 150 ஸ்கொயர் மீட்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி அதில் நம்ம ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம்ல அந்த ஹைப்போட்டெனஸ். அது வந்து ஏ வந்து 25, பி வந்து 17, சி வந்து 26 மீட்டர். இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. S is equal to 25 plus 17 plus 26 by 2. S is equal to 34, 68 by 2. அதை கட் பண்ணோன்னா 34. அப்போ எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். S is equal to 34 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. அதுக்கு ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம். 34, 34, 34 minus 25, 34 minus 17, 34 minus 26. 34 into இதை சப்ராக்ஷன் பண்ணால் 9, இதை சப்ராக்ஷன் பண்ணால் 17, இதை சப்ராக்ஷன் பண்ணால் 8. இப்போ நல்லா இது விரித்து போட போகிறோம். இப்போ 34 2 டேபிளில் வரும். 17 2s are 9 டேபிளில் வரும். 9 வந்து 3 டேபிளில் வரும். 3 × 3 17, 2 8 வந்து 2 × 2 × 2 எழுதலாம். இப்போ இதெல்லாம் ரெண்டு இருக்கிறது ஒன்று எழுதலாம். 17 × 2 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணோன்னா you will get 204. இப்போது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடியும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சது 150 ஸ்கொயர் மீட்டர் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஏசிடி நம்ம கண்டுபிடிச்சது 204 ஸ்கொயர் மீட்டர். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 354 ஸ்கொயர் மீட்டர். தட் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸ்கொயர் ரூட் தெரியாதவங்க போட தெரியாதவங்க அது சம்மாக கூட போடலாம். நம்ம இது மாதிரி எல்சிஎம் மெத்தடில் போடுறோம். அதை நம்ம டிவிஷன் மெத்தடில் போடுறதும் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். தேங்க்யூ. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.